Hello everyone, welcome to SL Tamil. இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ரெஷர் பே அக்கௌண்ட்டை வந்து சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷர் பே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இதில் டிபாசிட் பண்ணுறது, எப்படி உங்களுடைய வாலெட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்றது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளக்கூடிய பேசிமலோட கேட்டால் அதுலேயும் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃப்ரெஷர் பே அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கை வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கொடுத்துக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு சைன் அப், சைன் இன் 2 பட்டனும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து புதுசாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ண வேணும். அதன் பின்னால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் வரும். இந்த ரெஜிஸ்டர் பேஜில் இந்த பேஜுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு யூசர் நேம் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து 2 தடவை டைப் பண்ணதன் பின்னால் பாஸ்வேர்டு 2 தடவை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்செப்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை வந்து சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால லாகின் பண்ணிக்கொள்கிறேன். நான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மெயிலுக்கு ஒரு கோட் வரும். ஒவ்வொரு தடவை லாகின் ஆகும் போதும் அந்த கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொண்டு லாக்மீ இன் சொல்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் லாகின் ஆகிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் ஆகினோடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஷ்போர்டில் இந்த இதில் இருக்கக்கூடிய கோயின்ஸோட நேமை பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்ட்ரா, டிபாசிட் 2 ஆப்ஷனையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மூலம் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ஆஃபர், சேவேஸ்ன்னு சொல்லி நிறைய முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னு சொல்கிறத வந்து முதல்ல கிளிக் பண்ணுறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே நிறைய வெப்சைட்டோட நேம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட்டோட நேமை வந்து இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக உங்களுக்கு ஃபேஸட் பே அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய வாலெட்டுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் எதுவும் போடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பல்ல. அது நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ண வேணும்னு சொல்கிற விஷயத்தை இந்த இடத்துல ஒரு அலர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இது மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது முடிந்த அளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீயாகவே எப்பவும் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுற சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் சில வீடியோஸ்களில் போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இன்னும் சில வீடியோஸ்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போடுவேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். முடிந்த அளவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். இது மாதிரியான சைட்ஸ்களில் ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டேஷ்போர்டில் டிபாசிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய இந்த ஃபேஸட் பே அக்கௌண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் டிபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸஸை உங்களுக்கு காப்பி பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு வெப்சைட்ஸில் ஒர்க் பண்ணி ஃபேஸட் பே அக்கௌண்ட்க்கு வாலெட்டுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அட்ரஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் காப்பி பண்ண வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி யூஎஸ்டிடியாக இருக்கட்டும், டாஜ் காயின், இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காயின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட டிபாசிட் அட்ரஸஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அந்த நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொடுத்து வித்ட்ரா பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக அந்த கிரிப்டோ கரன்சிஸை வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். நான் இப்போ உங்களுக்கு USDT TRC20யோட வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரியே நீங்கள் ஃபேஸட் பே வாலெட்லேருந்து உங்களுடைய பைனான்ஸுக்கோ அல்லது உங்களுடைய கோயின் பேஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ மெனுவில் இருக்கிற வித்ட்ரோவல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வித்ட்ரோவல் ஆப்ஷன் இருக்கும். இதில் வித்ட்ரோவல் அட்ரஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு தேவையான கோயினை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வித்ட்ரோவல் அட்ரஸ் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் பின்னால் நீங்கள் எந்த காயின்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிறைய காயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான
coins அது உங்களோட walletல இருக்கக்கூடிய coins செலக்ட் பண்ணுங்க கீழ வந்து withdrawal amount கொடுத்திருப்பாங்க சோ withdrawal amount வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து $10 வந்து withdraw பண்றதுக்கு இதுல டைப் பண்றேன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புது அக்கவுண்ட்றதால இதுல எந்த வித பேலன்ஸும் இல்ல சோ நீங்க $10 withdraw பண்ணும்போது உங்களுக்கு $0.3 வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃபேசட் பேல வந்து அவங்க சார்ஜிங் ஃபீஸா வந்து எடுத்துக்கொள்வாங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய Binance-கோ அல்லது Coinbase-கோ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் 9.7 USDT தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சோ 0.3 வந்து அவங்க வந்து ஃபீஸா வந்து எடுப்பாங்க சோ நீங்க வந்து ப்ளீஸ் withdrawal கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த டிரான்சாக்ஷன் உடனே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நடக்கும் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய லிங்க்ட் அட்ரஸஸ்ன்னு சொல்கிறத கிளிக் பண்ணுறது மூலம் ஒரு கிரிப்டோ கரன்சி அட்ரஸை வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும் இது உங்களுக்கான கரன்சியை வந்து செலக்ட் பண்ணி கொண்டதன் பின்னால் நீங்கள் வந்து உங்களுடைய Binance அல்லது Coinbase-ஓட வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி லிங்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்ரஸஸ் வந்து லிங்க் பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து withdraw பண்ணும்போது உங்களுடைய அந்த அக்கௌண்ட்க்கு வந்து இது withdraw ஆயிடும் இப்போ நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபேசட் பே அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றோம் அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியும் பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஃபேசட் பே வாலெட்க்கு வந்து withdraw பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் அல்லது வந்து சொன்ன அப்ளிகேஷன்ஸ் பத்தி நாங்க நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு ஃபேசட் பே அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றது டிபாசிட் பண்றது withdraw பண்றது சம்பந்தமான எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்படினா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோல சந்திக்கலாம்